கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த நாளிலுமாய்க்கூட பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். அந்த செய்தியை இன்றைக்கு நாம் பார்ப்போம். கர்த்தரிடத்திலிருந்து கேட்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்மையானதாக தான் இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற செய்தி என்ன என்றால், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்றவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நாம் பரலோகத்தினுடைய காட்சியை பார்க்கும் பொழுது கர்த்தர் சிங்காசனத்தில், பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஏன் இதை நான் பிரித்து சொல்கிறேன் என்றால், ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல அவனும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவான் என்று சொல்லுகிறபடினாலே, பிதாவாகிய தேவன் ஒரு சிங்காசனத்திலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிங்காசனத்திலும் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்பாக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கண்ணாடி கடல் இருக்குது. அந்த கண்ணாடி கடலை சுற்றிலும் இரத்த சாட்சிகள் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் பரலோகத்தினுடைய காட்சியாக இருக்குது. 24 மூப்பர்கள் அவரை சுற்றிலும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். 4 ஜீவன்கள், சிங்க முகம், கழுகு முகம், எருது முகம், மனுஷ முகம் என்று சொல்லி 4 முகமுள்ள அந்த ஜீவன்கள் பிதாவை சுற்றிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் உட்கார்ந்திருக்கார். கோப கலசங்களை பிடித்து கொள்வது அவருடைய வேலையாக இருக்கிறது. கொடான கோடி தூதர்கள் அவரை சுற்றிலும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கார். கேராபீன்களும் செராபீன்களும் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் முதற்பேரானவர்கள் அவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் பாடல் சத்தம் இதெல்லாம் பரலோகத்தில் நிரம்பி இருக்குது. இதற்கு மத்தியில் பிதாவாகிய தேவன் சிங்காசனத்திலிருந்து ஒரு செய்தியை கொடுக்கிறார். அது எவ்வளோ விசேஷமாக இருக்குது என்றால், அவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எல்லாம் பழையவளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகிறது. அதற்கு முன்னால் நாம் வாசிக்கிறோம், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். 21:1 வாசிக்கிறோம், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும், உலகத்தையும் சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்கி எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையை கூட ஆண்டவர் புதிதாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ கர்த்தர் நம்மை புது மனுஷர்களாய் புது சிருஷ்டிகளாய் மாற்ற அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். ஆமேன். அவர் புதிதாக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பழையவைகளை அவர் கையில் கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் நிர்மலமாக்கி புதிதாக்க கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்ல பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எல்லாமே சத்தியமும் உண்மை உள்ளதுமாய் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நாம் எழுதி வைக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் எதையாவது கேட்டால் அதை நாம் எழுத வேண்டும். நாம் எப்படி கேட்கறது, எனக்கு ஒன்றுமே கேட்க முடியல என்று நீங்கள் சொல்லலாம். தீர்க்க தரிசனமாவது என்னன்னு கேட்கலாம். இந்த வேதம் தான் நம்முடைய தீர்க்க தரிசனம். இதுதான் எழுதப்பட்ட சாட்சியின் புஸ்தகம். இது நம்முடைய கையில் இருக்குது. இதையே நாம் எழுதலாம். கர்த்தர் இந்த வார்த்தையில் நம்மளுக்கு ஏதாவது பேசினால் உடனே அதை எழுதி நமக்காக சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையும் சத்தியமானவைகள். அவை எல்லாவற்றையும் நாம் எழுத வேண்டியதாக இருக்குது. மனதில் எழுதி கொள்ள வேண்டும். வேண்டுமானால் கையில் எழுதி பழகியும் நாம் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு அன்றியும் அவர் என்னை நோக்கி 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் ஆயிற்று என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன என்றால், அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார். தம்முடைய மகனாகிய குமாரனை அனுப்பி தந்தார். அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிந்தது என்று சொன்னார். இப்பொழுது பிதாவாகிய தேவன் ஆயிற்று என்று சொல்கிறார். அதற்கு காரணம் என்ன? உலகத்திற்கு செய்ய வேண்டியவர்கள், மனுஷனுக்கு செய்ய வேண்டியவர்கள், ரட்சிப்புக்கான ஏதுவான காரியங்கள் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு செய்து முடித்தார் என்பதற்கு தான் அவர் ஆயிற்று என்று சொல்ல. இன்னும் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆய் முடிந்தது. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். நமக்காக எல்லாவற்றையும் செய்தார். தம்முடைய மணவாட்டியை மணவாளனுக்கு சேர்த்து கொள்வதை கூட அவர் செய்து முடித்து ஆயிற்று என்று சொல்கிறார். அவர் ஆயிற்று என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே இரகசிய வருகையும் மணவாட்டி இயேசுவோடு கூட சேர்ந்ததும் ஆயிற்றாயிருக்கிறது. அது முடிந்திருக்குது. நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆதியும் அந்தமாய் இருக்கிறார். அவர் அல்ஃபாவும் ஒமேகாவாய் இருக்கிறார்.
அவரால் தான் காலங்கள் துவங்கினது, அவரால் தான் காலங்கள் முடிய போகிறது. ஆகவே அவர் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அவர் இன்னும் சிங்காசனத்தில் சொல்கிற காரியம் என்ன? நீங்கள் தாகமாய் இருக்கிறீர்களா? எந்த தாகமாக இருந்தாலும், ஆவிக்குரிய தாகமா, லோக பிரகாரமான காரியங்களுடைய குறைவா, எந்த தாகமாக இருந்தாலும் அந்த தாகத்திற்கு கர்த்தர் ஜீவ தண்ணீர் ஊற்று, அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணீர் நதி ஓடுகிறது என்று சொல்லி நாம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய 22ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். ஒரு தண்ணீர் ஓடுகிறது, பரிசுத்த ஆவி என்றுதானே தண்ணீர் தான் அது. ஆகவே தாகமாய் இருக்கிற யாவர் மேலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே அந்த தாகம் தீர்க்கத்தக்கதாக அவர் ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவரை இலவசமாய் கொடுக்கிறார். பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா நமக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகவே தாகமாய் இருக்கிற யாவர் மேலும் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் அருள்வது அதிக நிச்சயம். இலவசமாய் நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதற்காக நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா, இலவசமாய் கர்த்தர் நமக்கு விலையேற பெற்றவைகளை கொடுக்கிறார். அதற்கான விலை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அதனுடைய விலையாய் இருக்கிறார். அவர் கொடுத்ததினாலே நாம் இலவசமாய் பெற்றுக்கொள்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நமக்கு கர்த்தர் பிதாவாகிய தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் ஜெயிக்கிறவராய் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும், நம்மை நாம் ஜெயிக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கிறதான சோர்வுகள், நமக்குள்ளே சத்துரு சொல்லுகிற பொய்கள், சாத்தான் நமக்கு சில பொய்களை சொல்லுவான். உன்னால் இது முடியாது, உன்னால் நீ வாழ முடியாது, இந்த வியாதி உன்னை மேற்கொள்ளும், நீ செத்து போவாய், இதெல்லாம் பிசாசு நமக்கு சொல்லுவான். இதை தான் நாம் ஜெயிக்க வேண்டும். நம்மிலே நாம் பிசாசானவனே ஜெயிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாத இந்த உலகம் நம்மை பலவிதமான சூழ்ச்சிகளினாலே நம்மை தோற்கடிக்க வைக்கும். அதை நாம் ஜெயிக்க வேண்டும். மனுஷர்கள் நம்மை பல சூழ்ச்சிகளிலே வழிகளிலே அனுப்பார்கள். அதை நாம் ஜெயிக்க வேண்டும். இப்படி இந்த உலகத்திலே மாம்சத்தையும் உலகத்தையும் சாத்தானையும் நாம் ஜெயித்தோம் என்றால் அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார். இந்த உலகத்தை ஜெயித்தால் பரலோகத்தில் இருக்கிற எல்லா சுதந்திரமும் நமக்குரியதாகும். இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை உடன் சுதந்திரராய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லாவற்றையும் நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அதேனா பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் நம்முடைய தகப்பனாய் இருப்பார், நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளாய் இருப்போம். அவர் நம்மை தன்னுடைய குமாரனோடு கூட நம்மை கூட குமாரரும் குமாரத்திகளாய் ஒரே தட்டிலே அவர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நாம் ஜெயம் கொண்டால் பிதாவோடு கூட நாம் இருப்போம். அவர் நம்மை குமாரன் என்று நம்மை கூப்பிடுவார், குமாரத்திகள் ஆவார். இன்னும் அவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், பயப்படுகிறவர்கள், நாம் எதுக்கும் பயப்படக்கூடாது. பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைப்பாதகர், விபச்சாரக்காரர், சூன்யக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர், இவர்கள் எல்லாரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று எச்சரிக்கிறார். அது என்னவென்றால், பயப்படுகிறவர்கள் என்றால் நாம் எதற்குமே பயப்படக்கூடாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, பயப்படுகிற சில எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படுகிறவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்னி கடலுக்கு போவார்கள் என்று. அதனால் நம்ம எதுக்குமே பயப்படுறேன்னு நம்ம சொல்லவே கூடாது. வாய் திறந்து ஐயோ எனக்கு இது பயமாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க. ஒருவேளை பயமான காரியங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் நீங்கள் அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், ஆண்டவரே என் உள்ளத்தில் இந்த பயம் இருக்கிறது, இதை நீர் அகற்றும், எனக்கு தைரியத்தையும் சமாதானத்தையும் தாரும் என்று நாம் கேட்க வேண்டுமே தவிர, பயமாக இருக்குதுன்னு சொன்னால் சாத்தான் தான் ஜெயம் கொள்வான். ஆகவே நாம் பயத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவிசுவாசம், கர்த்தரை அவிசுவாசிக்கிறது, வசனத்தை அவிசுவாசமாக இருக்கிறது, அப்படி நாம் இருக்கக்கூடாது. நமக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை, இந்த வசனங்களை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். ஏனென்றால் அவர் மரித்து உயிரோடே எழுந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு பிதாவாகிய தேவனுடைய அன்பை நாம் விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்தாவினுடைய நடத்துதலை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே அவிசுவாசிகளாய் நாம் இராமல் விசுவாசிகளாக இருக்க. அருவருப்பானவர்கள் யார்? அருவருப்பானவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தங்களை நடப்பிக்கிறவர்கள் அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்படுது. சூன்யக்காரர்கள் யார்? சூன்யக்காரர்கள் 1 சாமுவேல் 15:22 நாம் வாசிக்கிறோம். முரட்டாட்டம் பண்ணுவர்கள் தான் சூன்யத்திற்கும்
விக்கிரக ஆராதனைக்கும் சரி என்று சொல்லி. ஆகவே இந்த நாட்களில் நாம் சூன்யம் செய்யாவிட்டாலும் முரட்டாட்டம் செய்வோமானால் அதுவே சூன்யத்திற்கு அடையாளமாக இருக்குது. முரட்டாட்டம் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. விக்கிரக ஆராதனைக்காரர் யார்? விக்கிரக ஆராதனைக்காரர் என்றால் நாம் பொருளாசி ஆகிய விக்கிரக, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். பொருளாசி ஆகிய விக்கிரக ஆராதனை இது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த விக்கிரக ஆராதனை இருந்தாலும் நம்ம நரக பாதாளத்திலே இறங்குறது நிச்சயம். ஆகவே பொய்யர் என்று சொன்னால் கற்பனைகளை கை கொள்ளுகிறேன், அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் கற்பனைகளை கை கொள்ளாவிட்டால் அவன் பொய்யன் என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் பொய்யராக இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகளை கை கொள்ளுகளாக இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்னி கடலுக்கு பங்கடைவார்கள் என்று சொல்லி சிங்காசனத்திலிருந்து தேவன் சொல்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் வாசிங்கள். 5 முதல் 8 வரைக்கும் சிங்காசனத்தினுடைய செய்தியை பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிறார். இதை நாம் படித்து ஜாக்கிரதை அடைவோம், நாம் சீர்படுவோம், கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாக இருப்போம். அவர் சொல்லுகிறதை எழுதி வைப்போம். அவர் கொடுக்கிற புதிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் பெற்றால் நாம் அவரோடு கூட சிங்காசனத்தில் இயேசுவோடு கூட உட்கார கர்த்தர் நமக்கு அருள் செய்வார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த நாளிலே சிங்காசனத்திலிருந்து ஒரு செய்தியை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த செய்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டு இதில் உண்மை உத்தமமாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா தடைகளை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் ஜாக்கிரதையோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளவும் ஜெயிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு குமார்த்திகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய செய்திக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கர்த்தருடைய செய்தியை மனதிலே வைத்துக்கொண்டு அதன்படி நாம் நடப்போமாக. ஆமென்.